சாப்பிட்டாச்சா? சாப்பிட்லையா? சாப்பிட்லன்னா வாங்க நம்ம சேர்ந்தே சாப்பிட்லாம். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு குழு குழுன்னு சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி தயிரோடு நம்ம கடைக்கு வந்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா? நான் இப்போ மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறேன். நீங்கள் காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு சாப்பிட்டாச்சா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்ன சமையல் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முடக்கு தண்ணி குடிச்சிக்கணும், இல்லைன்னா தொண்டை அடைச்சிக்கும். வாயில் சோறை வச்சுன்னா குக்குன்னு விற்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு நான் சப்பாத்தி பண்ணலை. அவருக்கு இந்த மாதிரி நிறைய காய்கறி போட்டு குழு சாம்பார் வச்சா பிடிக்கும். அதனால் சோறை வடித்து இது நிறைய கொண்டாந்தேன். அவர் சாப்பிட போய் மிச்சம் நிறையனா 3/4 டிஃபன் கொண்டாந்து அவர் சாப்பிட போய் மிச்சம் இருக்குது. பாருங்க, சாம்பார் எல்லா காய்கறியும் அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு குழுன்னு ஒரு சாம்பார். எனக்கு இந்த சாம்பார் எல்லா காய்கறி போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இப்போ சாம்பார் ஊற்றியாச்சு. பின்ன 1/2 டிஃபன் வெண்டைக்காய் பொரியல் கொண்டாந்தேன். அவருக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா போட்டு வெண்டைக்காய் அப்படியே வறுத்து எடுத்த பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப பிடிக்கும். அதுவுமே சாப்பிட்ருக்காரு. பின்ன வரும்போது ஒரு 1/4 கிலோ தயிர் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் தயிர் இல்லை. எனக்கு இப்படி சாம்பாரில் அப்படி தயிர் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். வந்து அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் தயிர்லாம் சாப்பிட்ணும். இதுக்கு கொஞ்சம் ஊறுகாய் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஊறுகாய் கொண்டு வரந்தாச்சு. வரைய எனக்கு மூளையும் வேலை செய்ய மாட்டுக்கு, மறந்து போகிறேன். நான் எப்போவுமே கை வச்சு தான் சாப்பிடுவேன். மாடல் நமக்கு ஸ்பூன்லாம் சாப்பிட்டா வயிறு நிறையாது. போட்டு நல்லா பிசைஞ்சு நிறைய சாம்பார் நிறைய தயிர் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லுவீங்க கை வச்சு பிசைஞ்சிட்டே எங்களை சாப்பிட கூப்பிட்றேன்னு. வாயில் சாம்பாரில் கொஞ்சோண்டு உப்பு பத்தலாம். ஆனால் நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு பார்த்திங்களா நல்லா உப்பு புளிப்பு காரம் சாரமாக இருக்குது. அதுக்கு நல்லா மேனேஜ் ஆகுது. வயிறு பசிக்கு இது தாங்க இன்றைக்கி எங்களோட சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் குழுன்னு இருக்கணும். அதை தயிரோ இல்லைன்னா ரசமாக ஊற்றி ரெண்டும் அப்படியே நல்லா பிசைஞ்சு விரசி சாப்பிட்ணும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இந்த வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, வெறும் கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா போட்டு சிக்கனுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் ஒரு மோர் மிளகா தான் நல்லா இருந்திருக்கும். வீடாக இருந்தால் வறுத்து சாப்பிட்லாம். நம்ம கடையில் எங்கெங்க அவசரமாக வேலைக்கு வருவானா, அப்பளத்தை வறுப்பானா, மோருக்கு மிளகா வறுப்பானா, இருக்கிறத வச்சு சாப்பிட்டு வயிற்ற நினச்சி வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு இருக்கேன்.